இட்லி பிரியாணி பண்ணுறதுக்கு 3 இட்லிகளை பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு வானலியை வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். மணம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா ஹோல் ஸ்பைசஸ் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை. வாசனை மைல்டாக இருந்தால் போதுன்றதுனால பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணினது, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பல் பூண்டு இடித்தது, 10 புதினா இலைகள், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு பொடிகளை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு ஹோம்மேடு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் குறைவாகவே தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு உதுத்து வச்சுருக்கிற இட்லிகளை இது கூட சேர்த்து இட்லி சூடாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். அடுப்பு தீ கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிட்டா நமக்கு இட்லி பிரியாணி ரெடி.